ஹாய் கைஸ், நாம் இன்னைக்கு வந்திருக்கக்கூடியது த வேர்ல்ட் ஆஃப் பிளான்ஸ். இந்த வேர்ல்ட் ஆஃப் பிளான்ஸ் வந்து கார்டன் பை த பேல இருக்குது. கார்டன் பை த பேல ஒரு 6 செக்டராக பிரித்து வச்சுருக்காங்க இந்த வேர்ல்ட் ஆஃப் பிளான்ஸுக்குள்ளால். அதாவது தாவரங்களின் உலகம் தான் இந்த இடத்த சொல்கிறாங்க. வாங்க பார்க்கலாம் இந்த வேர்ல்ட் ஆஃப் பிளான்ஸில் என்னென்னலாம் இருக்குதுன்னு. நீங்கள் இந்த வேர்ல்ட் ஆஃப் பிளான்ஸுக்கு வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பே ஃப்ரண்ட் ஸ்டேஷனில் எக்ஸிட் பி எடுத்தீங்கன்னா வெளியே வரும்போது நீங்கள் பார்க்கலாம் அந்த ட்ராகன் ஃப்ளை லேக். ட்ராகன் ஃப்ளை லேக்கை தாண்டி வரும்போது நமக்கு அந்த பிரிட்ஜ் இந்த இடத்துல ஒரு வாக்வே இருக்குது. இந்த இடத்த தாண்டி வரும்போது நீங்கள் இந்த பிளானட்டை பார்க்கலாம். இந்த பிளானட்டை தாண்டி இங்கே நீங்கள் வரும்போது இந்த இடத்துல தான் நாம் பார்க்கக்கூடியது தாவரங்களின் உலகம் அப்படின்னு சொல்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. நம்ம வாங்க ஒவ்வொரு இடத்தையா பார்த்துட்டு போகலாம். நாம் இந்த டிஸ்கவரிக்குள்ளார வரும்போதே பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம இந்த க்ளவுட் ஃபாரஸ்ட்டு ஃப்ளவர் டூம் போல் ஒரு சுற்றி மரங்களெல்லாம் சூழ்ந்து நாம் அதுக்குள்ளால் நடந்து போகிறது தான். இதில் உள்ளால் நல்ல அழகான வியூவாட்டு எல்லா விதமான தாவரங்கள் அதே போல் மரங்கள் இதெல்லாம் பார்க்குறதுக்கு வசதியாக இருக்குது. இதே போல் பார்த்திங்கன்னா இந்த இடங்களில் கண்காட்சிகள் அதே போல் கண்காட்சிக்கு வச்சுருக்கக்கூடியதெல்லாம் நிறையா விஷயங்கள் பார்க்கலாம். இந்த இடங்களில் சில இடங்களில் வேலை நடக்குது, அதனால் உள்ளால் போக முடியலை. இந்த இடத்துல எல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் நிறையா பார்க்கலாம், ஆனால் உள்ளால் போக முடியலை. அப்படி ஒரு நல்ல இடங்களாக இருக்குது இந்த டிஸ்கவரின்னு சொல்லக்கூடிய இந்த இடங்களில் ஃபுல்லாக தோட்ட வேலைகள் தான் அதிகம். அதே போல் பலகையினால தான் நிறைய இடங்களில் உட்கார்றதுக்கு இடம்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்குது. இந்த இடங்களுக்குள்ளால் நம்ம எவ்வளோ தான் வெயிலில் வந்தாலுமே ஒரு ஃபீலிங் தெரியாது. வெயிலில் வந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இல்லை. அந்த அளவுக்கு ஒரு நல்ல இடமா இருக்குது. குழந்தைகளோட வந்து இந்த டிஸ்கவரின்னு சொல்லக்கூடிய இந்த இடத்துக்குள்ளால் போயிட்டு வர்றதுக்கு ஒரு நல்ல இடமா இருக்குது. இந்த வேர்ல்ட் ஆஃப் பிளான்ஸில் உள்ள ஒரு செக்டரான டிஸ்கவரி ஏரியா. இந்த டிஸ்கவரி ஏரியாவே நல்ல ஒரு லுக்காக இருக்குது பார்க்குறதுக்கு. பார்த்திங்கன்னா உள்ளாலே நமக்கு நிறைய இடங்களில் வாக்கிங் போகலாம். அப்படி போகிறதுக்கு எல்லாமே ஃபுல்லாக தார் ரோடும் போட்டு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளாக வாக்கிங் எல்லாம் போயிட்டு வர வச்சுருக்கக்கூடியது. சில இடங்களில் பலகைகளால் போட்டிருக்கக்கூடியது. இப்படியெல்லாம் ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான இடமா இருக்குது இந்த டிஸ்கவரின்னு சொல்லக்கூடிய இந்த இடம். நாம் இந்த வழியில் போனோம்னா பே ஃப்ரண்ட் ஸ்டேஷனுக்கு போயிடலாம். நம்ம அந்த இடம் போக வேண்டாம். நம்ம இந்த டிஸ்கவரின்னு சொல்லக்கூடிய இடத்த தான் பார்த்துட்ருக்கோம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம இந்த வேர்ல்ட் ஆஃப் பிளான்ஸில் உள்ள ஒரே ஒரு செக்டர் தான் நம்ம நிற்கிறோம். இப்போ இந்த வேர்ல்ட் ஆஃப் பிளான்ஸில் ஒரே ஒரு இடமான டிஸ்கவரி இடம் தான் பார்த்துருக்கோம். இன்னும் நிறைய இடங்கள் இருக்குது, வாங்க பார்க்கலாம். இந்த இடங்களுக்குள்ளால் போகும்போது நிறைய இடங்கள் பார்க்க இன்னும் அழகாக இருக்குது. மரங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல அழகாக டிசைன் பண்ணி வச்ச மாதிரி நல்ல ஒரு லுக்காகவும் இருக்குது. இந்த சின்ன சின்ன இடங்களாக இருந்தாலும் இந்த இடங்களுக்குள்ளால் நம்ம நடந்து போயிட்டு வரும்போது இன்னும் ஒரு நல்ல லுக்காக இருக்குது. இந்த இடங்களில் வரும்போது நீங்கள் ஒரு பேக்ரவுண்டில் ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலே நல்ல இடம்னு சொல்லலாம். நாம் இப்போ உள்ளே என்ட்ராகிறது வந்து வெப் ஆஃப் லைஃப்னு சொல்லக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அந்த மிருகங்கள் போலே அந்த மரங்கள் டிசைன் பண்ணியிருக்கிறது. இப்படியெல்லாம் ஒரு நல்ல இடமா இருக்குது. இந்த இடங்கள்ல நீங்கள் பார்த்தா தெரியும் பெங்குயின் ஒவ்வொரு மிருகங்களையும் ஒவ்வொருடைய அதே போல் பூச்சிகள் இப்படி ஒவ்வொன்றும் அந்த விலங்குகள் இப்படி எல்லாமே நல்லா டிசைன் பண்ணியிருக்காங்க. நாம் நிற்கிறது இந்த இடத்துல தான் நிற்கிறோம். ஸோ இந்த இடத்துல போய் ஒரு ஃபுல் ரவுண்டு போயிட்டு வரும்போது ஃபுல் இடத்தையும் பார்த்துடலாம். வாங்க பார்க்கலாம். நாம் இப்போ பார்க்குறது ஓரங்குத்தான். இந்த இடம் இப்படி ஒரு நல்ல இடமா இருக்குது. இந்த வெப் ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இடங்களுக்குள்ளால் நம்ம ஒரு நேச்சருக்குள்ளால் போன ஃபுல் ஃபீலிங்கை கொடுத்து நம்ம இந்த அனிமல்கள் இருக்கக்கூடிய அந்த விலங்குகள் இருக்கக்கூடிய இடத்துக்குள்ளால் போயிட்டு வர மாதிரி ஒரு ஃபீலிங் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு இடமா இருக்குது இந்த இடத்துல.
நீங்கள் இந்த இடங்களில் பார்த்தாலே போதும், ஃபுல்லாக உங்களுக்கு அதோடைய இன்ஃபர்மேஷனு, அதே போல் இந்த ஒவ்வொரு விலங்குகளுடைய இன்ஃபர்மேஷனு இப்படி எல்லாம் கொடுத்துருக்கிறது ஒரு நல்ல இடமா இருக்குது. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அந்த பட்டர்ஃப்ளை மாதிரி உள்ளது, அந்த பூச்சி போல் உள்ளது, இப்படி எல்லா டிசைனும் பண்ணியிருக்குது இந்த ஒரு இடத்துல ஒரு நல்ல இடமா இருக்குது. இந்த இடங்களில் இந்த அனிமல் டிசைனும் பண்ணி நல்ல ஒரு இடம்னு சொல்லலாம். நீங்கள் இதில் பார்க்கும்போது தெரியும், அந்த ரெக்கை எல்லாம் போட்டு அந்த நல்ல ஒரு டிசைனாக இருக்குது இந்த இடம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஒரு நல்ல ஒரு வியூவாக கொடுத்துருக்காங்க இந்த இடம். பார்த்திங்கனாலும் தெரியும், அந்த ஓரங்குட்டான் பக்கத்தில் இருந்தது இல்லை, அந்த இடத்துல பார்த்திங்கன்னா 3 ஸ்ட்ரோ மர அணில்னு சொல்லக்கூடிய அதுவும் இதில் பார்க்கலாம். இந்த டிசைனில் அப்படி பண்ணியிருக்கிறது. இது பார்த்திங்கன்னா இந்த தட்டாம்பூச்சி அந்த பூச்சி போலே பண்ணியிருக்குது, இன்னும் நல்லா அழகாக இருக்குது. இப்படி ஒரு நல்ல இடமா இருக்குது. அதே போல் இந்த இதுவும் ஒரு அனிமலை குறிக்குது. இப்படி எல்லாமே ஒவ்வொரு டிசைனாக பண்ணியிருக்குது. இந்த இடம் ஒரு நல்ல இடமா இருக்குது. இந்த இடம் ஒரு நல்ல இடமாகவே இருக்குது. அதே போல் இந்த இடங்களில் பாருங்கள், ஒவ்வொரு அனிமலுடைய இன்ஃபர்மேஷனையும் கொடுத்து அதுக்குள்ளே டிசைன் பண்ணியிருக்கிறது இன்னும் நல்லா அழகாக இருக்குது. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா குளவி டிசைனில் பண்ணியிருக்கிறது. இப்படி எல்லாமே நிறைய அழகாக இருக்குது. இந்த இடங்களில் நீங்கள் பார்க்கும்போது நமக்கு அங்கே மரங்களில் பார்க்குறத விட நமக்கு இங்கே பார்த்தாலும் தெரிகிற மாதிரி நல்ல ஒரு அழகான இடம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா பெங்குயிலின் அப்படின்னு ஒரு டிசைனில் அப்படி ஒரு நல்ல ஒரு அழகான டிசைனில் பண்ணியிருக்காங்க. எல்லாமே நல்ல ஒரு அழகாக இருக்குது. இந்த வெப் ஆஃப் லைஃப்னு சொல்லக்கூடிய இந்த கார்டனில் நீங்கள் இந்த இடங்கள்லே பார்த்தீங்கன்னா ஃப்ரூட் பேட்டு, அதே போல் இப்படி ஒவ்வொரு பறவைகளுடையும், அதே போல் விலங்கினங்களுடைய அந்த பாலூட்டியுடைய படங்கள் எல்லாம் கொடுத்து அதெல்லாம் எப்படி இருக்கும்னு சொல்லி அந்த டிசைனையும் கொடுத்து அதோடைய இன்ஃபர்மேஷனையும் கொடுத்து அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இங்கே இதில் பண்ணியிருக்காங்க. இந்த இடங்களில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இது அந்த வண்டு டைப்பில் உள்ளது. இது நமக்கு அந்த வவ்வா டைப்பில் உள்ளது. அதுக்கு அடுத்தால உள்ளது ஹார்ன்பில், அதாவது அந்த ஹார்ன்பில் பறவையோட சேர்ந்தது. இப்படி எல்லாமே ஒரு நல்ல ஒரு டிசைனாக கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல. இந்த வெப் ஆஃப் லைஃப்பில் நல்ல ஒரு இடமா இருக்குது. நீங்களும் பாருங்கள். குழந்தைகளுக்கு இதெல்லாம் சொல்லி காட்டி கொடுக்குறதுக்கு ஒரு பெஸ்ட்டு இடம்னு சொல்லலாம் என்கிட்ட கேட்டால். நாம் இப்போ பார்த்தது வெப் ஆஃப் லைஃப், அதாவது வாழ்க்கையினுடைய வலை அப்படின்னு தான் அந்த ஃபுல் இடமும் பார்த்தோம். இந்த ஒரு ஃபுல் ரவுண்டில் இந்த இடங்களில் தான் நமக்கு இந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தாங்க. நம்ம இந்த வழியில் வந்தோம், இப்படி போய் இப்படி ஃபுல்லாக வந்திருக்கோம். இந்த ரெண்டு இடமும் ஃபுல்லாக நமக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தது. நல்ல ஒரு அழகான இடமா இருந்தது. நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன் ஆட்டம் இருக்குது இந்த இடங்கள். இந்த இடங்கள்லே இந்த வெப் ஆஃப் லைஃப்னு சொல்லி அதோடைய இன்ஃபர்மேஷன் எல்லாம் ஃபுல்லாக கொடுத்துருக்குது. இன்னும் நல்லா அழகாக இருக்குது. நாம் அடுத்தால பார்க்கக்கூடியது ஃப்ரூட் அண்ட் ஃப்ளவர்ஸ், அதாவது பழங்களும் மலர்களும். அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அடுத்தால இதுவும் அதே போல் ஒரு ஃபுல் ரவுண்டு நமக்கு போயிட்டு வர ஒரு நல்ல ஒரு ரவுண்டாட்டு கொடுத்துருக்காங்க. நாம் இந்த இடத்துல நிற்கிறோம். இப்போ இந்த இடத்துல போய்ட்டு இப்படி ஃபுல்லாக ஒரு சுற்றி நம்ம அடுத்தால இந்த இடத்துல இங்கேருந்து அப்படியே ஃபுல்லாக சுற்றி பார்ப்போம். இந்த ஃப்ரூட்ஸ் அண்ட் ஃப்ளவர்னு சொல்லும்போது நமக்கு அந்த கம்பி அந்த பைப்பெல்லாம் வச்சு அந்த டிசைன் பண்ணி அந்த மரங்களெல்லாம் போட்டு விட்ருக்குது. அதுக்குள்ளாலே இந்த
கூரை மாதிரி போட்டு நம்ம உட்காந்து ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு பண்ணியிருக்குது. இப்படியெல்லாம் பண்ணியிருக்கிறது இன்னும் நல்ல ஒரு அழகான வியூவாக இருக்குது. இந்த இடங்களில் நாம் இப்படி ஒரு சுற்றி வரும்போதே நமக்கு நிறையா விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த மரங்களை பற்றி இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல வசதியாக இருக்குது. அதே போல் இந்த இடங்களில் நீங்கள் எவ்வளோ தான் வெயிலில் வந்தாலும் உங்களுடைய வெயில் ஹீட் உங்களுக்கு உள்ளால் தெரியாத டைப்பில் நல்ல ஒரு இடமா இருக்குது இந்த ஃப்ரூட்ஸ் அண்ட் ஃப்ளவர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த இடங்கள். இந்த மரங்களெல்லாம் வச்சு இப்படி இந்த டிசைன் பண்ணுறதே ஒரு பெரிய வேலைன்னு சொல்லலாம். அதே போல் இந்த காய்கள் இதெல்லாம் நல்லா காய்ச்சி இருக்கிறதெல்லாம் பார்க்கும்போது ஒரு நல்ல அழகான வியூவாக இருக்குது இந்த இடங்கள். சுற்றி இருக்கக்கூடியதெல்லாம் ஃப்ளவர்ஸ். நம்ம இப்போ போயிட்டு வந்ததெல்லாம் ஃபுல்லாகவே ஃப்ளவர்ஸ் உள்ள இடமாட்டு இருக்குது. அடுத்தால உள்ளால போகக்கூடிய இடத்துல நாம் இப்போ வந்த இடங்கள்லையும் சில இடங்கள் காய்கள் பார்த்தோம். ஸோ அந்த கண்டிஷனில் அடுத்தால வரக்கூடியது ஃப்ளவர்ஸும் சேர்ந்து வரும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். நமக்கு இந்த ஃப்ரூட்ஸ் அண்ட் ஃப்ளவர்ஸ் ஏரியாவுக்குள்ளாலே சில இடங்கள் ஃபுல்லாக ஷெல்டர் பண்ணி நம்ம இதில் உட்காந்து ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு நல்ல அந்த இயற்கை ரசிக்கைகள்லாம் பண்ணியிருக்கிறது இன்னும் நல்ல அழகான இடமா இருக்குது இந்த கார்டன் பைதப்பில் இருக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ் அண்ட் ஃப்ளவர்ஸ். இதுக்குள்ளாலே பார்த்தீங்கன்னா நிறையா விதமான ஃப்ளவர்ஸ் எல்லாம் நம்ம உள்ளால் பார்க்கலாம். இதுக்குள்ளால் நம்ம உள்ளால் போகக்கூடிய ஒரு ரவுண்டு ஃபுல்லாகவே இதுக்குள்ளால் எல்லாமே ஃபுல்லாக ஃப்ளவர்ஸ் தான் இருக்குது. இந்த இடத்துல நீங்கள் பார்த்தா தெரியும் ஃபுல்லாக விதமான பூக்களை பார்க்கலாம். அதே போல் இந்த சைடும் ஃபுல்லாகவே பூக்களும் தான் இருக்குது. அடுத்தால் நம்ம இந்த இடத்துல பார்க்குறதும் ஃபுல்லாகவே பூக்கள் தான். இந்த இடங்கள்லையும் ஃபுல்லாக பூக்கள் தான். ஸோ வெளியில் வந்து பழங்களும் உள்ளால் வந்து பூக்களும் வச்சுருக்கிறது நல்ல அழகாக இருக்குது. இந்த வழியில் போனால் பே ஃப்ரண்ட் எம்ஆர்டிக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாம் அடுத்தாலையும் கண்டினியூ பண்ணுவோம் இந்த இடத்த எல்லாத்தையும் பார்க்குறதுக்கு. நாம் இந்த வேர்ல்ட் ஆஃப் பிளான்ஸில் டிஸ்கவரி சொல்லக்கூடிய இடத்தையும் வெப் ஆஃப் லைஃபையும் முடிச்சிருக்கோம். அதே போல் ஃப்ரூட்ஸ் அண்ட் ஃப்ளவர்ஸையும் முடிச்சிருக்கோம். அடுத்தால பார்க்கக்கூடியது வந்து அண்டர் ஸ்டோரின்னு சொல்லக்கூடிய இடம். வாங்க பார்க்கலாம். இந்த அண்டர் ஸ்டோரிக்கு வர்றதுக்கு முன்னாடியே நிறைய விதமான காய்கள் பழங்களெல்லாம் நம்ம இந்த இடங்கள்லாம் பார்க்கலாம். இதெல்லாம் அந்த ஃப்ளவர்ஸ் அந்த ஃப்ரூட்ஸ் அண்ட் ஃப்ளவர்ஸோடு சேர்ந்தே இருக்குது. இந்த இடங்களில் பார்த்திங்கன்னா அண்டர் ஸ்டோரி அப்படின்னு சொல்லும்போது இதில் பிளான்ட் லீவிங் இன் த ஷேடோ நிழலில் வரக்கூடிய செடிகளெல்லாம் பார்க்கலாம். அதே போல் அண்டர் ஸ்டோரி கார்டனில் உள்ளதெல்லாம் பார்க்கலாம். அதே போல் மஷ்ரூம் உள்ளதெல்லாம் பார்க்கலாம். இந்த டைப்பான மண் உள்ளதெல்லாம் பார்க்கலாம். மண் புழுவோடு சேர்ந்தது. அதே போல் இந்த புழு ஐட்டங்கள் இதெல்லாம் நம்ம இங்கே பார்க்கலாம். அதே போல் இந்த வண்டு ஐட்டங்கள் இந்த இடத்துல பார்க்கக்கூடிய வண்டு ஐட்டங்கள் இதெல்லாம் இங்கே பார்க்கலாம்னு சொல்லியிருக்காங்க. நாம் இதுலேயும் ஒரு சின்ன ரவுண்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இந்த இடங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே அந்த கவர் பண்ணி அந்த ஷெல்டர் மாதிரியை கவர் பண்ணி அதுக்கு மேலே அந்த மரங்களெல்லாம் போய் கொடிகளெல்லாம் போய் அந்த கொடிகளுடைய திக்னஸே பார்த்திங்கன்னா நல்ல சரியான திக்னஸாக இருக்கும். அந்த அளவுக்கு நல்லா வளர்த்து வச்சுருக்கோம். இந்த இடங்களுக்குள்ளால் நீங்கள் போகும்போது ஒரு காட்டுக்குள்ளே போகிற மாதிரி இல்லைன்னா ஒரு கார்டனுக்குள்ளே போகிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்காது. ஒரு வீட்டுக்குள்ளார போகிற மாதிரி ஒரு ஃபீலிங்கில் அந்த கூரை மாதிரி கட்டியிருக்கிறது ஒரு நல்ல அழகாக இருக்குது. இதே போல் தான் எல்லா இடமும் இருக்குது. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அந்த மண்ணோடு சேர்ந்து வரக்கூடிய அந்த வண்டு புழு ஐட்டங்கள் எல்லாம் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதே போல் இந்த இடங்களில் புழு ஐட்டங்கள், அதே போல் இந்த இடத்துல இந்த வண்டு ஐட்டங்கள்
வண்டு ஐட்டங்களுடைய இன்ஃபர்மேஷனாக நமக்கு இதில் உள்ளாலே தெரியுது. நீங்கள் இந்த இடத்துல பார்த்தாலே தெரியும், இந்த கண்ணாடிக்குள்ளால் பார்க்கும்போது தான் தெரியும் எல்லாமே. அப்படி எல்லாமே பார்க்குறதுக்கு ஒரு நல்ல இடமா வச்சுருக்காங்க இந்த இடங்கள்லாம். அதே போல் இந்த இடங்களில் வரும்போது செடிகள் எதெல்லாம் நிழலில் வரும் அப்படிங்கிற கான்செப்டில் உள்ள மரங்களெல்லாம் வச்சுருக்காங்க, செடிகளெல்லாம் வச்சுருக்காங்க. அப்படி ஒரு நல்ல வியூவாக இருக்குது. நீங்கள் இந்த காளா மாதிரி ஒரு கூரை, அந்த காளான் கூரைக்குள்ளால் உட்கார்றதுக்கு காளா மாதிரியே சேர் அப்படி போட்டிருக்கிறது ஒரு நல்ல வியூவாக இருக்குது. இந்த இடம், இந்த ஷெல்டர் வந்து ஒரு நல்ல ஒரு அழகான வியூவாட்டாக இருக்குது. உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனையும் பற்றி சொல்லுது. காளான் கூடை, நல்ல ஒரு அழகான வியூவாட்டாக இருக்குது. இந்த கூரையும் பார்க்குறது, இந்த கூரைக்குள்ளால் நம்ம இருக்கும்போது நமக்கு ஹீட்டும் தெரியாது, அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு அழகான வியூவாக இருக்குது. ஃபுல்லாகவே பலகையில் பண்ணியிருக்கிறது மாதிரியே பண்ணியிருக்கிறது, இன்னும் நல்ல அழகான வியூவாக இருக்குது. நாம் இந்த இடங்கள்ல நமக்கு ஃபுல்லாக பார்க்குறதுக்கெல்லாம் தெரியும். இந்த இடங்களில் பார்த்திங்கன்னா காளான்கள், எப்படிப்பட்ட காளான்களெல்லாம் எப்படிப்பட்ட இடத்துலலாம் வளரும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த இணலில் வளரக்கூடிய செடிகளோட அந்த காளான்கள், அந்த இது எல்லாமே அதில் இருக்குது. அந்த காளான் வகையை சேர்ந்தது எல்லாமே இதில் இருக்குது. அதே போல் இந்த இடங்களில் பார்த்திங்கன்னா இதுவும் அந்த காளான் வகையோட சேர்ந்த டைப்பில் தான் வருது. பார்த்திங்கனாலே இதில் தெரியும். இதுலேயும் இந்த கொடுத்துருக்காங்க என்னென்ன டைப்பில் வரும் அப்படின்ட்டு. ஸோ இது எல்லாமே ஃபுல்லாக இன்ஃபர்மேஷன் கொடுத்து நல்ல அழகாக வச்சுருக்குது, நல்ல அழகாக இருக்குது. இந்த அண்டர் ஸ்டோரின்னு சொல்லக்கூடிய இந்த செக்டர், அண்டர் ஸ்டோரின்னு சொல்லும்போது கீழ்த்தள காடுன்னு தான் சொல்ல முடியும். அந்த கண்டிஷனில் அண்டர் ஸ்டோரின்னு சொல்லக்கூடிய இந்த இடம் ஒரு நல்ல ஒரு இடமா இருக்குது. நாம் இப்போ பார்த்தது அண்டர் ஸ்டோரி. அடுத்தால நாம் அடுத்த இடத்துக்கு பார்க்க போவோம். அடுத்த இடம் வந்து அந்த பனை மரம் இனங்களோட சேர்ந்த மரங்கள் எல்லாத்தையும் நம்ம இந்த இடங்களில் பார்க்கலாம். வேர்ல்ட் ஆஃப் பாம்ஸ், பனை உலகம். அதாவது பனை மரத்தோடு சேர்ந்த எல்லா மரங்களும் நம்ம இதுக்குள்ளால் பார்க்கலாம். என்னென்ன விதமான பனை மரங்கள் இருக்கோ எல்லாமே பார்க்கலாம். இந்த கண்டிஷனில் நம்மளுடைய நாட்டு பனையும் உள்ளே இருக்கான்னு பார்ப்போம். ஃபுல்லாகவே அந்த ஒவ்வொரு பனை மரங்களும் அதோடைய பனை மரங்களுடைய இன்ஃபர்மேஷனும் ஒவ்வொரு இடங்கள்லையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடங்களில், இந்த பனை மரங்கள் இருக்கக்கூடிய இடங்களில் நாம் பார்க்குறதுக்கு ஒரு நல்ல இடங்களாக இருக்குது. இந்த பாம் ட்ரீ ஏரியா, இதெல்லாம் இந்த ஃபுல்லாக வெத்தலைகள், வெத்தலையெல்லாம் வளர்ந்து வர்றது நல்ல அழகாக இருக்குது. இந்த இடங்களில் எல்லா விதமான பனை மரங்களையும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி எல்லாமே இந்த பனை மரங்களுக்கு உள்ளால் நம்ம உட்காந்து ரிலாக்ஸ் ஆகிறதுலேருந்து எல்லாமே ஒரு பெஸ்ட் பிளேஸாக இருக்குது. இந்த வேர்ல்ட் ஆஃப் பாம்னு சொல்லக்கூடிய இந்த ஏரியா வந்து உள்ளால் நம்ம நடந்து போகும்போது நமக்கு ஒரு ஹீட்டு தெரியாது, அந்த அளவுக்கு ஒரு பெஸ்ட் பிளேஸாக இருக்குது. நமக்கு இந்த மரங்களுக்கு உள்ளாலே இந்த உட்கார்றதுக்கு சேரும் போட்டு உட்கார்றதுக்கு பெஸ்ட்டாக இருக்குது. நம்ம வந்து உட்காந்து ரிலாக்ஸ் ஆகிறதுக்கும் ஒரு பெஸ்ட்டு பிளேஸாக இருக்குது இந்த இடங்கள். எவ்வளோ தான் வெயில் அடித்தாலும் நமக்கு வெளியில் உள்ள வெயில் தெரியாது, அந்த அளவுக்கு ஒரு நல்ல கம்ஃபர்டபுளான இடமா இருக்குது. இன்றைக்கி ஈவன் நல்ல வெயில் அடித்த பிறகுமே எனக்கு வெளியில் உள்ள வெயிலுடைய ஹீட் எனக்கு தெரியல, அந்த அளவுக்கு நல்ல கூலாக இருக்குது இந்த இடங்கள். நம்ம அடுத்தால பார்க்குறது சீக்ரெட் லைஃப் ஆஃப் ட்ரீன்னு சொல்லக்கூடிய மரங்களின் ரகசிய உயிர்வாழ்வு அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்கள். நம்ம இந்த இடங்களை போய் பார்ப்போம். இந்த இடங்கள்ல எல்லாம் நமக்கு வந்து ஒரு ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷன் எப்படின்னா, மரங்களுடைய இன்ஃபர்மேஷன் தான் நிறையா இருக்குது. ஒரு ஹிஸ்ட்ரி, என்ன டைப்பு அப்படின்னு எல்லாம் நிறையா இன்ஃபர்மேஷன் இதில் கொடுத்துருக்காங்க. என்னென்ன மரங்களெல்லாம் நம்ம இங்கே பார்க்கலாம், அதே போல் அந்த மரங்களுடைய வரலாறுகள் என்ன அப்படின்னு எல்லாம் நிறையா விஷயங்கள் இங்கே பார்க்கலாம். அதே போல் இந்த இடங்களில் இந்த பலகைகளெல்லாம் போட்டு உட்கார்றதுக்கு ஒரு இடம் போல் பண்ணி வச்சுருக்கோம். அதே போல் இந்த இடங்களில் இந்த மரங்களுடைய வரலாறுகளையும் சொல்லியிருக்கிறது ஒரு நல்ல இடமா இருக்குது. நம்ம இந்த இடங்கள்லேருந்து நம்ம ஒரு பேக்ரவுண்டில் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும் ஒரு பெஸ்ட் பிளேஸாக இருக்குது.
எவ்வளோ தான் வெயில் அடித்தாலும் அந்த வெயிலுடைய ஹீட்டு தெரியாத அளவுக்கு ஒரு நல்ல இடமா இருக்குது இந்த இடம். இந்த இடங்களுக்குள்ளார நீங்கள் நடந்து வர்றதுக்கு வருத்தப்பட்டீங்கன்னா இந்த ஷட்டல் பஸ்லேயே உள்ளால வரலாம். இந்த ஷட்டல் பஸ்ஸில் உள்ளால வந்தீங்கனாலே உங்களை எல்லா இடமும் உங்களை கூப்பிட்டு போவாங்க. அந்த அளவுக்கு ஒரு பெஸ்ட்டு பிளேஸாக இருக்குது. இது வந்து இப்போ போனது வந்து ஆடியோ டூருன்னு. ஸோ நீங்கள் அந்த வண்டியில் ஏறினோடனே அவங்களே ஒவ்வொரு நாட்டு ஊர் இடமா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போவாங்க. இந்த இடங்களெல்லாம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த மரங்களுடைய இன்ஃபர்மேஷன் எங்கேருந்து வந்தது அப்படி எல்லாமே நிறைய இன்ஃபர்மேஷன் நம்ம இதுக்குள்ளால பார்க்கலாம். அப்படி இதெல்லாம் ஒரு பெஸ்ட்டு பிளேஸாக இருக்குது இந்த இடங்கள். இந்த இடத்துல அந்த மரங்களுடைய இன்ஃபர்மேஷனு அந்த வேறு இப்படியெல்லாம் நிறையா விஷயங்களோட சொல்லியிருக்கிறது நல்ல அழகான இடமா இருக்குது. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா மரத்தை அறுத்த மாதிரி ஒரு டிசைன், அப்படி ஒரு நல்ல ஒரு அழகான இடமா இருக்குது. இந்த இடங்களில் மரத்தை அறுத்து அதுக்குள்ளால டிசைன் சொன்ன மாதிரியே ஃபுல்லாக ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்குறது இன்னும் நல்ல அழகாக இருக்குது. ஆக மொத்தத்தில் இந்த வேர்ல்ட் ஆஃப் பிளான்ஸில் எல்லாமே ஒரு பெஸ்ட்டு பிளேஸாக இருக்குது. நம்ம வந்து பார்க்குறோம். குழந்தைகளோட வந்தோம்னா இன்னும் நல்ல ஒரு பெஸ்ட்டு பிளேஸாக இருக்கும். எல்லா மரங்களையும் பற்றி நம்ம ஒவ்வொன்றா சொல்லி காட்டி குழந்தைகள் தெரிஞ்சுக்கிறதுக்கும் ஒரு பெஸ்ட்டு பிளேஸாக இருக்குது இந்த இடங்கள். இந்த வேர்ல்ட் ஆஃப் பிளான்ஸில் டிஸ்கவரி, வெப் ஆஃப் லைஃபு, ஃப்ரூட்ஸ் அண்ட் ஃப்ளவர்ஸு, அண்டர் ஸ்டோரி, வேர்ல்ட் ஆஃப் பாம் ட்ரீஸ், அது எல்லாமே சீக்ரெட் லைஃப் ஆஃப் ட்ரீஸ், இப்படி இந்த ஒரு 6 இடங்கள் நம்ம இந்த இதில் பார்த்தோம். எல்லாமே நிறையா இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கிறது ஒரு நல்ல இடமா இருக்குது. நீங்கள் குழந்தைகளோடு வந்தீங்கன்னா அந்த குழந்தைகளுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனையும் சொல்லி குழந்தைகள் தெரிஞ்சுக்கிறதுக்கும் ஒரு நல்ல இடமா இருக்குது இந்த இடங்கள். நீங்களும் வந்து இந்த இடங்களை பாருங்கள். வெயில் நேரத்தில் வந்தாலும் உங்களுக்கு அந்த வெயிலுடைய ஹீட்டு வெளியே தெரியாத அளவுக்கு ஒரு நல்ல இடமா இருக்குது இந்த இடங்கள். கைஸ், நாம் இன்றைக்கி பார்த்தது த வேர்ல்ட் ஆஃப் பிளான்ஸ். ஒரு 6 இடமா செக்டராக பிரித்து வச்சு நல்ல ஒரு இடமா இருந்தது. இந்த இடத்துக்குள்ளால, இந்த வேர்ல்ட் ஆஃப் பிளான்ஸுக்குள்ளால நம்ம குழந்தைகளோட வந்து இந்த இடங்களுக்குள்ளெல்லாம் சுற்றி பார்க்குறதுக்கு ஒரு பெஸ்ட்டு பிளேஸாக இருக்குது. நல்ல ஒரு எக்ஸ்பிளைனோட சேர்ந்துருக்குது. நம்ம வெயிலோடு வந்தீங்கன்னாலும் உங்களுடைய இந்த வெயிலுடைய டெம்பரேச்சர் வெளியே காட்டாத அளவுக்கு நல்ல அந்த மரங்களெல்லாம் சூழ்ந்துருக்குனால நல்ல ஒரு வியூவாக இருக்குது. நீங்களும் வந்து பாருங்கள் இந்த வேர்ல்ட் ஆஃப் பிளான்ஸை. நீங்கள் எங்கள் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலிக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ்.